சம்மர் பிரேக் முடிஞ்சாச்சு. சீசனோட கடைசி ஸ்டெண்ட் ஆரம்பிச்சாச்சு. நம்மள மாதிரி இல்லாமல் பாலாஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சம்மர் பிரேக். தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அவர் சென்னை ட்ரிப்பு போயிருக்காரு. அதனால் இந்த ரேஸ் ரிவ்யூக்கு நான் மட்டும்தான். வணக்கம், வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. ஜான்வோர்ட் சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டைல், லாண்டோ நாரிஸ் கன்சிக்யூட்டிவ் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அற்புதமான ஒரு சாம்பியன் டிரைவ், ஸ்கேரி கிராஷ் ஃபார் மேக்ஸ், ஹார்ட் பிரேக் ஃபார் த சி ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். கிமி டேல் ஆஃப் டூ ஹாஃப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட் சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. செகண்டும் தேர்ட் ஸ்டெண்ட்டும் ரொம்ப பெருசாக இல்லை, அதை பற்றி பேசுவோம். அடுத்து ஃபெராரி. நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம், எஸ்பெஷலி இந்த ரீசண்ட் வீடியோஸில் எப்படி ஃபெராரி கமிட்டடாக எல்லாம் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. சம்மர் பிரேக் அப்புறம் கொஞ்சம் மெதப்போட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஷினானிகன்ஸ் நடந்துச்சு. லூயிஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஹல்கன்பர்கோட சூப்பர் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட், ரிஃப்ளெக்ஸ், அதெல்லாமும் பற்றி லைட்டாக டச் பண்ணுவோம். பட் அதெல்லாம் விட ஃபஸ்ட்டு முக்கியமாக ஸ்டாண்டிங்ஸை டச் பண்ணிட்டு நம்ம டீட்டெயிலாக கால்குள்ளே போகலாம். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் சாம்பியன்ஷிப் லீடர் கிமி 242 பாயிண்ட்ஸில் இருக்கார். பார்ப்போம் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுறாரா என்ன அப்படின்னு. இப்போதைக்கு பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல ஜோனில் இருக்கார், கண்டிப்பாக பிரேக் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு அந்தளவுக்கு ஹி வாஸ் நாட் ஆன் பார். பட் ஆனால் ரேஸுன்னு வரப்போ, குவாலின்னு வரப்போ செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதனால் இந்த வாட்டி ஜார்ஜ் ரசலுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தாங்க தோணுது. என்னப்பா அறிவிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, செகண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஜார்ஜ் 183 பாயிண்ட்ஸில் இருக்கார். தேர்ட் லூயிஸ், அவரும் 183 பாயிண்ட்ஸில் இருக்கார். நெக்ஸ்ட்டு பின்னாடி லாண்டோ கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சதுனால அவர் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போவே கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க போன சீசன் மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஜோக்காக சொல்லியிருந்தார், எங்களை மாதிரியே போன வருஷம் நாங்கள் பண்ண மாதிரி மர்சடிஸ் டபுள் டிஎஸ்கியூ அப்புறம் ஏதாச்சும் கட்டாரில் சொதப்புற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செம ஃபன்னியாக சொல்லியிருந்தார். பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ். அப்படியே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மர்சடிஸ் டாப்பில் இருக்காங்க, 425 பாயிண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் கடந்த 2 ரேஸை வச்சு பார்க்கும் போது தே ஆர் நாட் த ஆல்ஃபா எனிமோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மெக்லாரன் சூப்பராக இருக்காங்க. இட்டாலி எப்படி இருக்க போகுது, ஆர் மான்சா எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியல. அடுத்து ஃபெராரி 338 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. மூணாவது மெக்லாரன் 263 பாயிண்ட்ஸ். அடுத்து நாலாவது ரெட்புல் 186 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இதுக்கப்புறம் ரெட்புல்லால் டாப் 3 எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஆஸ்ட்ரியாவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்படியே மறுபடியும் தே ஸ்டார்டட் டு ஃபால் ஆஃப் த கிளிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து விகார் 66 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, 5th பொசிஷனில். அடுத்து ஆல்பின் செமையாக துரத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் காலப்பிண்டோ காரில் ஒரு சில அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் கேஸ்லி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த ரேஸ். இதுக்கப்புறம் கீழே எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஃபைட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அவங்களெல்லாம் பற்றி கவர் பண்ண தேவையில்லை. இது தாங்க பேசிக்காக ஸ்டாண்டிங்ஸ். அடுத்து நம்ம ரேஸ்க்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜான்வோர்ட்டை பற்றி டச் பண்ணிவிடுவாங்க. சூப்பரான ட்ராக்கு. ஏன்னா எல்லாரும் ஓரளவுக்கு மக்களுக்கு நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் கேலண்டரில் ஜான்வோர்ட் கிடையாது. அதுக்கு அடுத்த வருஷம் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் அடுத்த வருஷம் ஜான்வோர்ட் கிடையாது, விச் இஸ் பேசிக்லி எ ஷேம். ரொம்ப சூப்பரான ட்ராக்கு, செமையான ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் மொமெண்டம் ஒரு மாதிரி செமையாக எடுத்துகிட்டு போகிற ட்ராக்கு. செக்டர் 1 ஆகட்டும், செக்டர் 2 ஆகட்டும், அந்த செக்டர் 3ல அந்த ஷிக்கேனுக்கு அப்புறம் அந்த பேக் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிற அந்த கேம்பரோட இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டு அண்ட் ஃபேன்ஸை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ராக் அடுத்த வருஷம் கேலண்டரில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் அ பிக் ஷேம். அண்ட் மக்கள் ஃபுல்லாக ரேஸ் பார்த்த மக்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னடா இந்த மாதிரி ஒரு ரேஸ் போய் அடுத்த வருஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு. டாப்பில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு பாயிண்டில் ஐ கெஸ் இஃப் ஐ எம் நாட் ராங் பிட்வீன் லேப் 26 to 30 5 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அல்கன்பர்க், கேஸ்லி, லின்பிளாட், யூகி, சைன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்துச்சு. சயின்ஸ் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலுமே மித்த 4 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க, எந்த ஒரு ஓவர் த போர்ட் போகிறதோ எல்லாருமே கண்ட்ரோலில் இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எல்லா ட்ராக்லேயும் நடக்காது. பேசிக்காக ரொம்ப கம்மியான ட்ராக்ஸில் தான் நடக்கும். ஹோப்ஃபுல்லி எஃப்ஐஏ அண்ட் F1 டஸ் சம்திங் டு பிரிங் ஜான்வோர்ட் பேக். அண்ட் அந்த ஃபேன் பேஸ் பற்றியும் நமக்கு தெரியும்.
பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து ஜான்வோர்ட் ட்ராக்கோட நாயகன் மேக்ஸ் வெஸ்டாப்பன், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வெயில் வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பேக் ஸ்ட்ரெயிட் ஒரு மாதிரி கேம்பரா இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெயிட், அந்த இடத்துல மட்டும் தண்ணி வந்து ஒரு மாதிரி அந்த ட்ராக்கே டேம்பாக இருந்திருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லையும் நல்லா கிளியர் ஆயிடுச்சு, ட்ரை ட்ராக். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் பின்னாடி மட்டும் கொஞ்சம் டேம்பாகவே இருந்தது. இதனால் ஆப்வியஸ்லி அந்த ஒரு சின்ன இடம் அப்படின்றதுனால எல்லாருமே இந்த ட்ரை டயர்ஸ் தான் போட்டாங்க. பட் ஆனால் எஃப்ஐஏ ஆர் F1 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபார்மேஷன் லேப் மட்டும் சேஃப்டி காரில் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு லேப் ஆக்சுவலி ஃபார்மேஷன் லேப்பில் மேபி போயிருக்கலாம். ஆர் ஒரு லேப் சேஃப்டி கார் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் லேப் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு லேப் பிஹைண்ட் த சேஃப்டி கார் பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி தண்ணி இதுவாகவே இருந்தது. ஆக்சுவலி கமெண்ட்ரிலேயே அப்போ அந்த லேப் 1 முடிகிற டைமில் எல்லாரும் வந்து எஸ்பெஷலி லாண்டோ நாரிஸ், ஜார்ஜ் ரசல், கிமி, ஈவன் மேக்ஸ் வெஸ்டாப்பன் வரும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க, மேக்ஸே ரொம்ப டென்டேட்டிவாக இருக்காரு, ஏன்னா ரொம்ப புஷ் பண்ண முடியாது, இந்த இடம் ரொம்ப ட்ரிக்கியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஸ்ட்ரெயிட்டில் கேமராவை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி கொடூரமான கிராஷ். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா, லியம் லாசன் ஏதோ லியம் லாசனும் மேக்ஸும் முட்டிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா சர்ப்ரைசிங்லி மேக்ஸே பேசிக்காக சுற்றிட்டாரு. அது ஒரு மாதிரி செம ட்ரிக்கியான கேம்பர், வண்டி அவர் கண்ட்ரோல்லே இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஹி வாஸ் ஜஸ்ட் அ பேசஞ்சர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் விட்டார். ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒன்றும் ஆகலை. பட் ஆனால் இட்ஸ் ஹார்ட் பிரேக் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ். லேப் 1 முடியறதுக்குள்ளேயே மேக்ஸ் வெளியே போயிட்டாரு. கேப்ரியல் போட்லெட்டை வேற சுற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அல்கன்பர்கோட ஒரு சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்டை பார்த்தோம். F1 டிரைவர்ஸ்லாம் உண்மையிலே வேற லெவலுங்க. இட்ஸ் என்னதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இவங்க தான் பெஸ்ட்டு அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சில பேர் ரொம்ப மேலே இருந்தாலுமே, நம்ம பொறுமையாக நியூட்ரலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, த ரிஃப்ளெக்ஸ் தே ஹாவ், குயிக் செகண்ட் டிசிஷன் தட் தே டேக் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், எவ்வளோ அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் பாட்டிலோட வண்டி சுற்றின உடனே ஒரே புகை. துப்பாக்கி படத்தில் விஜய் வந்து அந்த புகையிலேருந்து வெளியே வர மாதிரி ஹல்கன்பர்க் வந்து பேசிக்காக அந்த புகையிலேருந்து கரெக்டாக ஒரு மாதிரி இன்ஸ்டிங் மூலமாக அப்படியே வெளியே லெஃப்ட்டுக்கு போய் வந்தார். அது பார்க்கறதுக்கே செம, என்ன சொல்கிறது, செம கூலாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ இதுதான் லேப் 1 ஷினானிகன்ஸ் பேசிக்காக. அண்ட் மேக்ஸ் கிராஷ் ஆகி போன இன்சிடெண்ட்டுக்கான காரணங்கள் அண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்து மெயினான தலைகளுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பப்பாயா அண்ட் லாண்டோ நாரிஸை பற்றி பேசணுங்க. இது ஜென்ரலாக கிளீஷேவாக இருக்கும். ஒரு சாம்பியன்ஷிப் வந்துட்ட உடனேயே எவ்வளோ எக்ஸ்பொனென்ஷியலாக டிரைவர்ஸ் பிகம் மெச்சூர், தே நோ தட் தே கேன் டூ, தே கைண்ட் ஆஃப் அன்லாக் த நெக்ஸ்ட் லெவல். அந்த மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம், மேக்ஸுக்கு பேசியிருக்கோம். இப்போ ஐ கெஸ் நாரிஸ்க்கு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஒன்ஸ் வண்டியிலேருந்து அவரால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஃபார்முலாவை அவர் பிடிச்ச உடனேயே பார்த்தோம்னா ஹங்கேரியில் பார்த்தோம், சரியான டிரைவர். அதுதான் அவரோட பெஸ்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வி கேன் டெஃபினெட்லி ஆர்கியூ திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் இஃப் நாட் தி பெஸ்ட் டிரைவ். செம்ம சூப்பராக ஓட்டினாரு, கிளினிக்கலாக ஓட்டினாரு. ஆரம்பத்தில் ஐ தாட் தட் கிமி அழகாக போயிடுவார், ஒன்ஸ் லீடு எடுத்த உடனே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஆனால் ரேஸில் எந்த மொமெண்ட்லையுமே கிமி ஆண்டனலிக்கு 2 or 3 seconds பின்னாடி அவர் இல்லை. ஐ கெஸ் இட் வெண்ட் மேக்ஸ் அப் டு 1.8 seconds இஃப் ஐம் நாட் ராங். அவர் வந்து கிமியை ஆனஸ்டாகவே வச்சுருந்தார். நிறைய லேப் ஆயிடுச்சு, அங்கங்கெல்லாம் ஏதோ ஓவர்டேக்லாம் காமிச்சு இங்கே வந்து காமிப்பாங்க, பார்த்தா ஸ்டில் 1.3 1.4 செகண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கண்ட்ரோலு. ஜென்ரலாகவே நாரிஸ் வந்து இந்த பர்டிகுலர் ட்ராக்ல ரொம்ப சூப்பராக ஓட்டுவார். போன வருஷமும் ஜெயிக்க வேண்டியது, பட் ஆனால் ரிலேபிலிட்டி இஷ்யூனால போச்சு. அதுக்கு முந்தின வருஷம் இஃப் ஐ எம் நாட் ராங் இதே மாதிரி மேக்ஸ் கிட்ட ஹீ வில் லூஸ் ஹிஸ் லீட், அதுக்கப்புறம் செமையாக வந்து ஓவர்டேக் பண்ணுவார். ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்கு. ஹேவிங் செட் தட், ஸ்டில் அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர் காமிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வேற ரூபத்தில் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு அந்த அளவுக்கு நாரிஸ் செமையாக பண்ணுவாரா, வெதர் த பீசஸ் வில் ஃபால் இன் டு பிளேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹாப்பி ஃபார் நாரிஸ், ஹாப்பி ஃபார் மெக்லாரன், பட் பிட் சேட் ஃபார் பியாஸ்ட்ரி. ஏன்னா
ஃபஸ்ட்டு ஸ்டிண்ட் அவருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பொனென்ஷியலாக அப்படியே அவர் கீழே போக ஆரம்பிச்சிட்டாரு. பேசிக்காக அவரால் எதுவுமே பண்ண முடியல, ஹார்ட் டயர்ஸ் அவரால் அன்லாக் பண்ண முடியல. த ரேஸ் பாட்காஸ்ட்டில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க, டாப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸில் கஷ்டப்பட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் நாரிஸ். நாரிஸால் மட்டும்தான் அந்த ஹார்ட் டயர்ஸில் இருந்து பேச வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. வேற யாராலையுமே பெருசாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. கிமியும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டாரு, ரசல் வந்து ஆரம்பத்திலே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு, பியாஷியும் போக போக கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு. ஹார்ட்ஸ் போட்ட கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலி பியாஷி டீசெண்டாக இருந்தார், பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இறங்கு முகம் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாரிஸ் மட்டும்தான் அந்த ஹார்ட் டயர்ஸில் இருக்க பேச அன்லாக் பண்ணார், ரேஸை ஜெயிச்சிட்டாரு. மெக்லாரன் எப்படி கொண்டு போக போகிறாங்க, ஏன்னா அவங்க சில கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் வி நோ பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி மெக்லாரனோட அப்கிரேட்ஸ்லாம் இந்த ரீசன்ட் பாஸ்டில் கடந்த 3 வருஷங்களாக அவங்க எது கொண்டு வந்தாலும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, மெர்சிடிஸ்க்கு எந்த அளவு தலைவலி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அடுத்து செல்லப்பிள்ளை இருக்கிற டீமுக்கு வருவோம், மெர்சிடிஸ் அண்ட் கிமி ஆண்டனெல்லி. அந்த பையன் வேற லெவலுங்க, உண்மையிலே நம்ம நிறைய பேசிட்டோம் அண்ட் ரிசல்ட்ஸும் காமிக்குது. பட் ஸ்டில் இந்த வாரம் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ரசல் தான் ஆரம்பத்துல இருந்தே ஹி வாஸ் ஆன் டாப். ப்ராக்டிஸ் ஆகட்டும், குவாலி ஆகட்டும், ஸ்ப்ரிண்ட் குவாலிலுமே பார்த்தீங்கன்னா கிமி நிறைய வெளியே போனார், நிறைய பிரச்சனையாச்சு. கடைசியில் ஸ்ப்ரிண்ட் பார்த்தா ரசல் சூப்பராக ஜெயிச்சிட்டாரு. நம்ம எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இவ்வளோ கொஞ்சம் நல்லா இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக கிமி பின்னாடி இருக்காரு, ரேஸில் வர்றது கஷ்டம், அஃப்கோர்ஸ் நம்பிக்கை இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஆனால் கரெக்டாக குவாலின்னு வரப்போ கரெக்டாக அந்த Q3ல நறுக்குன்னு ஒரு லேப் போட்டார். ஸ்டில் ஜார்ஜ் ரசலுக்கு பின்னாடி தான், பட் ஆனால் அடுத்த பொசிஷனே இருந்தார். ஃபஸ்ட்டு ரேஸ் ஸ்டார்ட் அப்போ சூப்பராக ஜார்ஜ் ரசலை தாண்டிட்டாரு. அடுத்த ரேஸ் ஸ்டார்ட் அப்போ சூப்பராக நாரிஸையும் தாண்டிட்டாரு. ஸோ ஜோலியன் பால்மர் கூட கேட்டிருந்தார் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூவில் வந்து, இப்போ வந்து உங்களுக்கு ரேஸ் ஸ்டார்ட்லாம் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு போல இருக்கே, நல்லா பண்ணுறீங்களே, வாட் யூ திங்க் அபவுட் தட் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவரும் சொல்லியிருந்தார், நாங்கள் நல்லா நிறைய ஒர்க் பண்ணோம் ரேஸ் ஸ்டார்ட்டில், ஐ எம் ஹாப்பி தட் வி ஆர் ஏபிள் டு சி சம் ப்ராக்ரஸ் ஆன் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டசன்ட் மேட்டர் வீக்கெண்ட் எப்படி ஆரம்பிக்குது அது எப்படி போயிட்டு இருக்குன்றது, கரெக்டாக எந்த நாளில் வென் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அந்த டைமில் கிமி ஆண்டர்லி செமையாக பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இட்ஸ் எ டேல் ஆஃப் டூ ஹாஃப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் செமையாக இருந்தாருங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இன் அ சென்ஸ் தட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாரிஸ் கொஞ்சம் பின்னாடி இருந்தாலுமே கிமி வாஸ் லுக்கிங் சப்ளைம், அவரும் கிளினிக்கலாக ஓட்டிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹார்ட் டயர்ஸ் போட்டதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு தெரியல, ஹி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள், ஹி வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், அவரால் வந்து புஷ் பண்ண முடியல. பிரேக்கிங் ஜோன்ஸில் அவரோட வண்டி செம்மையாக ஸ்லைட் ஆச்சு, அவருக்கு ட்ராக்ஷன் கிடைக்கல. அண்ட் ஒரு பாயிண்டில் போனோ கிட்ட கேட்டுட்டு இருந்தார், வண்டியில் ஏதாவது பிரச்சனையா, ஏரோ வந்து செம்மையாக டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். பாவம் தெரியல இது ஹார்ட்ஸ்னால தான் பிரச்சனையா இல்லை வேற ஏதாச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஸ்டில் செகண்ட் முடிச்சாரு, ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். மேபி அவர் அதே ஜோன்ல இருந்தார், ஹார்ட்ஸ்ல இருந்து அவராலையும் நல்ல பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா தென் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஜெயிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் செமையான லீடில் இருக்காரு, 242 பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட 59 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஒன்றும் இப்போதைக்கு கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிமி ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கம்மிங் டு ஜார்ஜ் ரசல், ஐ வாஸ் பிட் டிசப்பாயிண்டட். ஏன்னா இந்த வீக் அவரோட வீக்கெண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த ஆஃப்டர் த ரெட் ஃப்ளாக் ரேஸ் ரீஸ்டார்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார், பியாஷிக்கிட்ட ஒரு பொசிஷன் விட்டார். வீக்கெண்டுக்குள்ளேயே நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விங்ஸ் இருக்குது பேசிக்காக அவர்கிட்ட. ஸ்ப்ரிண்ட் குவாலி ஸ்ப்ரிண்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணார், திடீர்னு குவாலியும் நல்லா பண்ணிருந்தாரு, திடீர்னு பார்த்தா ரேஸில் அவரோட பேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ட்ராப் ஆகிடுச்சு. அந்த விஎஸ்சி அதெல்லாம் இல்லை, கிமி மறுபடியும் பிட் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிமிக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 செகண்ட்ஸ் பின்னாடி தான் முடிச்சிருப்பாரு. மேபி கிமியை வச்சு அவங்க கிமியும் ஜார்ஜியும் ஒரு மாதிரி அந்த யோயோ ரேசிங் மாதிரி டிஆர்எஸ் கொடுத்து ஓவர்டேக் மோட் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆர் மேபி லாஸ்ட் லேப்பில் ஸ்வாப் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஐ கெஸ் தே டிட் த ரைட் திங்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் பிரச்சனை அண்ட் ரொம்ப க்ளோஸாகவும் இது பண்ண முடியாது, ஏன்னா கிமிக்கு பேஸ் ஜாஸ்தி. தென் கிமி ஹேஸ் டு ஃபால் பேக் அ பிட், அப்படின்ற பட்சத்தில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி லூயிஸ் மைட் அட்டாக். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு கிமியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கேட்டிருப்பாங்க. ஜார்ஜும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணார், அதுக்கப்புறம் ஹி ரியலைஸ் தட் he is not going to gain anything by going against the team orders.
அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போஸ்ட் ரேஸ்லையும் நல்லா இதுவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் see எனி ப்ராப்ளம்ஸ் ஆன் தட். Mercedes வந்து ஏதாச்சும் அப்கிரேட் கொண்டு வந்தே ஆகணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வந்து மெக்லாரன் லுக்ஸ் லைக் த ஃபாஸ்டஸ்ட் டீம். Mercedes இஸ் நாட் த ஆல்ஃபா எனிமோர். ஸோ Mercedes வந்து ரொம்ப நாளாக பெருசாக அப்கிரேட்ஸே கொண்டு வரல. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? அண்ட் கொஞ்சம் ரேசஸ்க்கு முன்னாடி டோட்டோ வாஸ் டேக்கிங் எ டிக் ஆன் ஃபெராரி. அவங்க பாட்டுக்கு அப்கிரேடாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, காஸ்ட் கேப்லாம் தாண்டி போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. Mercedes வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அதாவது சீசன் ஆரம்பத்திலேயே. ஸோ தட் இப்போ வந்து தே ஆர் பீங் நாட் ஸ்டிஞ்சி பட் rather டாக்டிக்கல் அபவுட் வென் ஆர் வாட் அப்கிரேட்ஸ் தே கேன் பிரிங் அப்படின்ற ஒரு மோடில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெராரிக்கு என்ன சொல்கிறது, லூயிஸ் ஹாமில்டனே சம்மர் பிரேக் முடிஞ்சு வந்த முதல் ரேஸ்லேயே வெறியேற்றிட்டாங்கன்னா ஏதோ பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபெராரிக்குள்ள. நம்ம இந்த மாதிரி லூயிஸை பார்த்ததே இல்லை. ரேஸ் பார்த்த மக்கள் கண்டிப்பாக ரேடியோ மெசேஜெலாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரே சர்க்காசம், ஒரே ரொம்ப கடியில் தான் இருந்திருக்காப்புல. சம்மர் பிரேக் அண்ட் கிம் கடாஷியனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அவரை கூல் டவுனே பண்ணலை போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, அதை வந்து அன்பேக் பண்ணுவோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபெராரி ஆக்சுவலி ஸ்ப்ரிண்ட்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சார்ல்ஸ் நல்லா பண்ணார். அவர் வந்து தேர்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணார், கிரிட் பொசிஷன் 3ல ஸ்டார்ட் பண்ணார் ஸ்ப்ரிண்ட். பட் ஆனால் நல்லா நாரிஸை ஓவர்டேக் பண்ணி கடைசியில் செகண்ட் பொசிஷனில் முடித்தார். ஸோ அதனால் ரேஸ்லேயும் ஃபெராரி ஆர் அட்லீஸ்ட் சார்ல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம ஸ்ப்ரிண்ட்டுமே சரி குவாலியுமே சரி ஒரு மாதிரி செம்ம. எஸ்பெஷலி டாப் 4 வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஆல் வித்தின் டென்ஸ் டு 2 tenths. நாரிஸ் ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக, கிமி ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக, ரசல் ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆன் கிவன் டே. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு ஒரு ஏதாவது சின்ன ஸ்ட்ராட்டஜி சொதப்புனா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் நான் இருந்தேன். நிறைய பேர் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இதில் வச்சு பார்க்கும்போது ஃபெராரிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெராரி வந்து சாஃப்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் ஆக்சுவலி அ குட் டிசிஷன். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி அந்த கடைசி செக்டர் அந்த பேக் ஸ்ட்ரெயிட்டில் வந்து கொஞ்சம் டேம் பேச்சஸ்லாம் வேறு இருந்துச்சு. சாஃப்ட்ஸ் இஸ் a bit better compared to mediums or even hards for that matter. அதனால் ஆக்சுவலி நல்ல ஸ்ட்ராட்டஜி, ரெண்டு பேரும் சாஃப்ட்ஸில் தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆரம்பத்தில் ஆக்சுவலி சார்ல்ஸும் நல்ல பேசியாக இருந்தார். பட் லூயிஸ் வந்து ஹி வாஸ் ஓகே, ஹி வாஸ் நாட் சூப்பர் குயிக் ஆர் சூப்பர் பஞ்சி. அந்த டைமில் என்ன நினச்சோம் அப்படின்னா ஹி வாஸ் ஜஸ்ட் மைண்டிங் இஸ் ஓன் பிஸ்னஸ், ட்ரைங் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் டயர்ஸ். ஏன்னா ஜென்ரலாக அவர் கொஞ்சம் லேப்லேயே ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹீ வில் நோ தட் ஓகே இப்போ நம்ம இந்த மோடுக்கு போகணுமா, டயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா, இல்லை புஷ் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் கிட்ட இருந்தார். பட் ஆனால் சார்ல்ஸ் பின்னாடியே தான் இருந்தார். பட் ஆனால் ரொம்ப அவரை புஷ்லாம் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. லேப் 22ல் சார்ல்ஸ் பிட் பண்ணுறாரு, மீடியம் டயர்ஸ் போடுறாங்க. 4 லேப் கழிச்சு இவர் பிட் பண்ணுறாரு, நம்ம லூயிஸ் ஹாமில்டன் பிட் பண்ணுறாரு, ஹார்ட்ஸ் போட்டு விட்டாச்சு. சார்ல்ஸ் பிட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேப் 18ல் வந்து ரசல் பிட் பண்ணிட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் லாங்காக போயிட்டு ஆஃப்செட் மூலமாக அவரோட பொசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் ஐடியா. அண்ட் ஆல்சோ மீடியம்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ரசல் வந்து ஹார்ட்ஸில் இருந்தார் அண்ட் அவர் கொஞ்சம் கஷ்டம் வேற பட்டுட்டு இருந்தார். அந்த பொசிஷனை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால சார்ல்ஸ் வந்து மீடியம்ஸ் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் 4 லேப் கழிச்சு லூயிஸ் ஹார்ட்ஸ். எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, ரேஸ் பாட்காஸ்ட்டில் கேட்கும் போது த ஐடியா ஃபார் லூயிஸ் வாஸ் டு ஹார்ட்ஸ் போட்டுட்டு எண்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது ஐடியாவாக இருந்தது. பட் அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இதை நாங்கள் ஆக்சுவலி லூயிஸ்க்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் வெசர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அகைன் இங்கே கம்யூனிகேஷன் பிரச்சனை வருது. பட் அது ஒரு பிரச்சனை தான். சரி, ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் லேப் 34ல் வந்து இந்த ஸ்டென்ட், இந்த பர்டிகுலர் ஸ்டென்ட்டில் மீடியம் ஸ்பாட் ஸ்டென்ட்டில் சார்ல்ஸ் பறக்கிறார். பேசிக்காக படன்னு பியாஸ்ட்ரியை பிடிச்சிட்டாரு. லேப் 34ல் ஓவர்டேக் பண்ணிட்டார். நவ் இப்போ லூயிஸ் என்ன பண்ணுறாருனா ஹார்ட்ஸில் இருக்கார். ஓகேங்களா, சார்ல்ஸு முன்னாடியே கொஞ்சம் டயரை கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டார். இப்போது ஹார்ட்ஸு பெட்டர் டயராக இருக்குது. இந்த லேப் 34 டைமில் ஹார்ட்ஸ் பெட்டர் டயராக இருக்குது, மீடியம் ஓகே டயராக இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து சார்ல்ஸுக்கும் லூயிஸும் பியாஸ்ட்ரியை ஓவர்டேக் பண்ணிட்டார். இப்போ லேப் 35-36ல் சார்ல்ஸுக்கும் லூயிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5-2 செகண்ட் தான். பட் ஆனால் இங்கே என்ன முக்கியமான மேட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா, பிட்வீன் லேப் 36 டு லேப் 41
லூயிஸ் வாஸ் ஆன் ஆவரேஜ் 6 tenths ஃபாஸ்டர் தென் சார்ல்ஸ். ஸோ இதுதான் பேசிக்காக முக்கியமான விஷயம். அட் திஸ் பாயிண்ட் லூயிஸ் இஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு சார்ல்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லேப் 42ல் பாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க சார்ல்ஸை. ஏன்னா அதுக்கு முன்னாடி லூயிஸ் சொல்கிறாரு, நான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கேன், என் டயர்ஸ் பெட்டராக இருக்கு, என்னை முன்னாடி விடுங்க, ஸோ தட் ஹி கேன் கேட்ச் சம் ஒன், ஹி கேன் ஃபோர்ஸ் சம் ஒன். ஸோ சார்ல்ஸோட எய்ம் அண்ட் லூயிஸோட எய்ம் ரெண்டு பேருமே என்னன்னா அந்த ஒரு ஃபைனல் போடியம் பொசிஷன் விச் இஸ் பேசிக்லி ஹெல்டு பை ரசல். ஏன்னா கிமியும் சரி நாரிஸும் சரி அவங்க வேறு ஜோனில் இருக்காங்க. ஸோ ஃபெராரியால் எடுக்க முடியும், 2 ஃபெராரியால் எடுக்க முடியுன்றது ஒரு போடியம் பொசிஷன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்ட்டில் பார்த்தோன்னா ஆக்சுவலி பேஸ் நிறைய இருக்கிறது லூயிஸ்க்கு தான். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, அவர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, லேப் 43 மார்க்கில் லேப் 41 42 மார்க்கில் சொல்கிறாரு, என்கிட்ட பெட்டர் டயர்ஸ் இருக்குது, நான் நிறைய பேஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபெராரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் கிட்ட வந்து பாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க, நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேசிக்காக டயர் ஆஃப் செட்டுக்கு பிளான் பண்ணுறாரு. ஸோ தட் ரேஸ் எண்டில் வந்து புஷ் பண்ணி ஓவர்டேக் பண்ணலாம், சிமிலர் டு ஹவு ஹி டிட் வித் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. அதுதான் அவரோட பிளான், சார்ல்ஸோட பிளான். ஸோ இந்த 2 லேப் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா இப்போ என்னன்னா ரசல் ஆல்ரெடி பிட் பண்ணிவிட்டு அவர் வந்து பின்னாடி இருக்கார், முன்னாடி வந்து நாரிஸ் இருக்கார், சார்ல்ஸ் இருக்கார், அதுக்கப்புறம் லூயிஸ் இருக்கார். ஸோ இந்த லேப் 41 42 43 இந்த டைமில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாரிஸ், ஐ கெஸ் பின்னாடி சார்ல்ஸ், அப்புறம் பின்னாடி லூயிஸ். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டைமில் லூயிஸ் சார்ல்ஸை ஓவர்டேக் பண்ணி நல்லா முன்னாடி போயிருந்தார் அப்படின்னா அவர் பிட் பண்ணும் போது ஓவர் கட் பண்ணியிருக்கலாம் சார்ஜ் ரேஸில், ஆர் ஒரு நல்ல ஆஃப்செட்டோட செம கிட்ட இருந்திருப்பார். ஸோ தட் அந்த போடியம் பொசிஷனை எடுத்துருக்கலாம். இதுதான் பேசிக்காக லூயிஸோட பிளான். த ப்ராப்ளம் இஸ் வி கேன் அகைன் ஆர்கியூ தட் சார்ல்ஸ் வந்து இந்த ரேஸ் ஃபுல்லாகவே அவர் முன்னாடி தான் இருக்கார், நல்லாவும் ஓட்டிக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் வந்து முடியாதுன்னு சொல்கிறது ஆர் அவர் வேறு ஏதாவது இது பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இங்கே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக பாஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆர் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க வேண்டியது ஃபெராரியோட கடமை. நம்ம இதை வந்து லூயிஸ் ஹாமில்டன் ஃபெராரிக்கு வரும்போதே நம்ம இதை பற்றி பேசணும். எப்படி நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிறீங்க, 2 நம்பர் 1 டிரைவர்ஸை வச்சு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ அதுக்கான நிறைய சம்டைம்ஸ் நல்லா பண்ணாங்க, நிறைய டைம்ஸ் நல்லா பண்ணலை. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் அவங்க பேசிக்காக ஒழுங்காக பண்ணலை, ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ அதனால் ஆப்வியஸாக ஏன்னா அந்த 2 லேப் ரொம்ப முக்கியமான லேப், அந்த லேப் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லூயிஸ் வந்து அகெயின் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு நல்ல கேப் எடுத்திருப்பார். ஸோ தட் அவர் பிட் பண்ணிட்டு வரும்போது ரசல் would have been at disadvantage. பட் ஆனால் at the end of the day என்னாச்சு, எவ்வளோ ட்ரை பண்ணியும் கடைசியில் அந்த விஎஸ்சி வந்ததுனால லூயிஸ் பிட் பண்ணி முன்னாடி வந்துட்டார். அதுக்கப்புறம் சார்ல்ஸும் மறுபடியும் பிட் பண்ணிட்டார், டபுள் ஸ்டாக் பண்ணதுனால. ரேஸ் முடியும் போது பேசிக்காக சார்ல்ஸ் வந்து லூயிஸ்க்கு பின்னாடி தான் முடித்தார் அண்ட் லூயிஸ் வந்து ரசலுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் முடித்தார். ஸோ அந்த 2-3 லேப்பில் லூயிஸை முன்னாடி விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு போடியம் மேபி கிடச்சிருக்கும். இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 ரேசஸில் ஆக்சுவலி ஒரு மாதிரி கமிட்டடாக தப்பு பண்ணாலும் தேவர் ஸ்டிக்கிங் டு தேர் கன்ஸ். இந்த வாட்டி தேவர் நாட் ஸோ குட், தே டோன்ட் நோ வாட் டு டூ, அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. எஸ்பெஷலி பிட்வீன் லேப் 42 அண்ட் 43. ஏன்னா அதுக்கப்புறம் லேப் 43ல் இன்னொரு ஆங்க்ரி ரேடியோ மெசேஜ், வி ஆர் லூசிங் டைம் கைஸ் அப்படின்றாரு லூயிஸ். லேப் 44ல் சர்க்காசம் வேறு, குட் ஜாப் கைஸ் இன் வேஸ்டிங் த டைம் அப்படின்னு ரொம்ப கடி ஆகிட்டார் பேசிக்காக. அகெயின் நம்ம இதை பார்க்குறதான் ஃபெராரி கிட்ட நல்லா பண்ணுவாங்க, அப்புறம் கீழே போவாங்க, மறுபடியும் நல்லா பண்ணுவாங்க. இது வந்து எப்படி என்ன ஆக போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறாங்களா, ஒரு பப்பாயா ரூல்ஸ் மாதிரி ஃபெராரி ரூல்ஸ்னு ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். காலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாலாஜோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அவரோட ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் ரசல் ஸ்ப்ரிண்ட் வின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அது சூப்பராக ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரேஸில் எந்த டிஎன்எஃப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஏன்னா மேக்ஸ் கிராஷ் பண்ணிட்டாரு, அப்புறம் போட்டாஸ் முடிக்கல. ஸோ இந்த மாதிரி டிஎன்எஃப்ஸ் இருந்ததுனால அதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. அடுத்து அலான்சோ P10 அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பட் ஆனால் அலான்சோ P9. ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க பாலாஜ் அவர்களே, இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ இந்த ஜான்வோர்ட் ப்ரெடிக்ஷனில் பாலாஜிக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்தோம் அப்படின்னா எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ரெட்புல் டபுள் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஸ்ப்ரிண்ட்டில் நடக்கலை. ஹட்ஜா ரேஸ் வின் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடக்கலை. வில்லியம்ஸ் டபுள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள் கிராஷ் வேணால் பண்ணாங்க, டபுள் டிச் வேணால் பண்ணாங்க,
மற்றபடி வேறு எதுவும் பண்ணலாம் அவங்க சயின்ஸோ ஆல்பனோ. ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் சான்வர்ட் ப்ரிடிக்ஷன்ஸில் எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஸோ இப்போ ஸ்டாண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா வி ஆர் போத் ஆன் 5 பாயிண்ட்ஸ். அடுத்து மான்சாக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாலாஜோட ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பாலாஜோடது ஃபெராரி P1 அண்ட் P3 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹல்கன்பர்க் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டாவது ப்ரெடிக்ஷன். மூணாவது வில்லியம்ஸ் DNF அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன காண்டுன்னு தெரியல வில்லியம்ஸ் மேலே. ஆல்ரெடி அவங்க செத்த பாம்பாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் P1 ஹஜார் P3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது கிமி DNF அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது ப்ரெடிக்ஷன். மூணாவது 2 ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும். மோர் தென் 2 இருந்தாலும் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ கரெக்டாக 2 ரெட் ஃப்ளாக் இருக்கணும், அப்படின்னா தான் எனக்கு பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜான்வோர்ட் சூப்பரான ரேஸாக இருந்துச்சுங்க. அற்புதமான ரேஸாக இருந்தது. ஓவர் டேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அண்டர் கட்டாக இருக்கட்டும், ஓவர் கட்டாக இருக்கும். தேர் சோ மெனி திங்ஸ் அட் பிளே. த ஓவர்டேக்ஸ் வர் ரியலி குட் கம்பேர்ட் டு அதர் ரேசஸ். இந்த ரேஸில் நிறைய ஓவர்டேக்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. நாரிஸோட ஓவர்டேக் ஆன் த அவுட் சைட், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ஓவர்டேக் அகேன்ஸ்ட் ரசல் ஆன் த இன்சைட், யூகியோட ஓவர்டேக் அகேன்ஸ்ட் கேஸ்லி, ஹல்கன்பர்கோட ஓவர்டேக், லின்பிளாடோட சூப்பரான டிரைவ், லாசனோட நல்ல டிரைவ். ரெட்புலுக்கு இப்போ தான் அவர் ஆக்சுவலி ஹஜ்ஜாருக்கு ரிஸ்ட் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால வந்து ஃபில் பண்ணார். ரொம்ப சூப்பராகவே ஓட்டினார். ஆக்சுவலி P7 முடித்தார். ஸோ கூடோஸ் டு ஹிம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது வி ஆர் நாட் கோயிங் டு சி ஜான்வோர்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலி ஜென்யூனாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ரிலையபிலிட்டி பிரச்சனைகள், போன வருஷம் நடந்த மாதிரி ஏதாவது கிரேசியாக ஆப்சல்யூட் சினிமா மாதிரி ஏதாவது நடக்குதா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து டெம்பிள் ஆஃப் ஸ்பீடுக்கு அப்புறம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.